ஆடு மாடுக்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சான். அவன் ஆரம்பிச்சு 20 வருஷமா ஆகுது. பேர் சொல்ல விரும்பல. 20 வருஷமா அது இன்னும் டெபாசிட் கூட வாங்க முடியல. அவன் ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல. ஓட்டு பிரிக்க தான் ஆரம்பிக்கிறான். மக்களுக்கு தெரியுது. அவன் தமிழ்னு பேசுறான்னு தவிர தமிழர்களுக்கான இது அரசியல பேசல அவன். நீ எடப்பாடி நீங்க ஒரு இதுவா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுற மாதிரி தெரியல. அவர் வந்து இந்த கோயிலை பத்தி பேசுறதெல்லாம் வந்து பெரிய டேமேஜ். அதெல்லாம் பேசக்கூடாது. படிப்பு தானே கொடுக்குறாங்க. கோயிலில் இப்போ எல்லாம் அந்த காலத்தில் மன்னர்களே அதான் பண்ணாங்க. மன்னர்களே அதானே பண்ணாங்க. கவர்மெண்ட் எல்லாமே அதான் பண்ணுது. கோயிலில் வர வருமானத்தை வக்ஃபு போடாம இருந்தாலும் எல்லாமே முஸ்லீம் இருந்தால் கூட அவங்க வந்து காலேஜ் நியூ காலேஜ் ஏதாவது காலேஜ் இருக்குது. கிறிஸ்டின்ஸுக்கு இன்ஸ்டியூஷன் இருக்குது. அது எங்கேருந்து வருது? மக்கள் கொடுக்குற அந்த சர்ச்சிலேருந்து வர பணம் தான். அது மக்களுக்கு தானே போய் சேருது. தப்பு இல்லையே. அது மக்கள் பணியே மகேசன் பணின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவர் பிஜேபி குரலாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது தப்பு. அது அப்படி பேசக்கூடாது. இப்போ நீட்டுக்காக வந்து எலெக்ஷன் நிறுத்திக்காக எல்லாரும் அதை எடுத்து பேசுகிறாங்க. இவர் எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டு 6 மாதம் கழிச்சு தெரியலன்றாரு. துப்பாக்கி சுடுறதே எனக்கு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அப்போ என்னன்னா இவருடைய ஸ்டாண்ட் என்னன்னா அவங்க எதுவும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த பிரச்சனை இருக்கிறது வந்து அரசியலே கூடாது. அரசியல்னா எதிர்த்து நிற்கணும். மத்தியில் இருக்கிற ஆட்சியோடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கணும். எதிர்ப்பு சம்பாதிக்கிறது தான் அரசியல். அது எதிர்ப்பு சம்பாதிக்கிற திராணி இருந்தால் தான் சம்பாதிக்கணும். கட்சி போயிடும், சம்பந்திக்கு சொத்து போயிடும், பையனுக்கு இது போயிடும் ஆட்சி. அப்போ கட்சியை இருக்கணும். எலெக்ஷன் நிற்கக்கூடாது. அரசியலுக்கு வந்து அதுதான், விஜய்க்கு அதுதான். நீ யாரையுமே எதிர்க்க மாட்டேன், யாரையுமே இது பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுல விளங்காத வழி. அப்படி எவனும் ஜெயிக்க மாட்டான். விஜயகாந்துக்காக குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பு இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது. இந்த பிள்ளையார் பிடிச்ச இது மாதிரி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க.